வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் கறி குழம்பு ஸ்டைலில் எறா குழம்பு செய்ய போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தியோட இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த எறா குழம்பு செய்கிறதுக்கு எறா வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடவே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து இந்த மிக்ஸி ஜார்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு 5-6 முந்திரியும், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயும் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். 3 பச்சை மிளகா 2 கீறி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். கூடவே 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி நல்லா வதங்கி வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டுலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் முந்திரியும் கசகசாவும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே. இப்போ நம்ம சேர்த்த தேங்காய், முந்திரியும் நல்லா வதங்கி வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறாவை சேர்த்து இதையும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். எறாவில் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. எறா சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயே காஷ்மீரி மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் கலர் அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுப்பை அதிகமான தீயில வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கலந்து விடுங்க. இப்போ நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். கூடவே சின்ன உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் இதோட சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த உப்பு, காரம் எல்லாமே இதோட சேர்ந்து வரா மாதிரி 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா மிக்சர் ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்துடலாம். கூடவே 1 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவோ குறைச்சா சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா எல்லாமே வெந்து கொதித்து வரும்போது இன்னுமே கொஞ்சம் திக்காகும். அடுத்து குக்கரோட மூடியை போட்டு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்துட்டு ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே வாசனை செம சூப்பராக இருக்குது. குழம்பும் பாருங்கள் கலர்ஃபுல்லாக செம அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். இந்த குழம்பு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இந்த எறா குழம்பை இந்த மாதிரி குக்கரில் வச்சு செய்யும்போது நமக்கு கறியெல்லாம் எந்த அளவுக்கு சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்திருக்குமோ அதே மாதிரி எறாவும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த குழம்பை கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே பரிமாறலாம். இப்போ பார்த்திங்கன்னா கறி குழம்பு ஸ்டைலில் எறா குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த எறா குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.